ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இங்கே இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஒரு டெம்பிள் ஃபெஸ்டிவலுக்காக வந்திருக்கோம். கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜான்வரி லாஸ்ட், ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து மே மந்த்து ஃபஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சம்மர். ஸோ சம்மர் டைமில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும். முக்கியமாக வந்து டெம்பிள் ஃபெஸ்டிவல் அண்ட் சர்ச் ஃபெஸ்டிவல் நடக்கும். லாஸ்ட்டாக வந்து திருச்சூரில் கிராண்டாக பூரம்னு சொல்லி ஒன்று நடக்கும். அதோடு வந்து எல்லா ஃபெஸ்டிவலுமே முடியும். இது வந்து ஸ்டார்டிங்கு. இப்போ இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஃபெஸ்டிவல் தான், ஒரு சின்ன டெம்பிள் தான். அதுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப கிராண்டாக இருக்கும் இங்கே எல்லாமே. நைட்டு பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங்ஸ் தான் பயங்கரமாக இருக்கும். அதை பார்க்குறதுக்காக தான் வருவோம். இது வந்து இன்றைக்கி இந்த டெம்பிள் வந்து ரொம்ப சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதனால தான் இது ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லைனா இவங்க கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்கன்னா இங்கே நிற்கிறதுக்கே இடம் இருக்காது. அந்தளவுக்கு நிறையா ஆளுங்கள்லாம் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. முக்கியமாக வெளியே வந்து பார்த்திங்கன்னா யானைங்க கூட்டமாக வச்சு செண்டை மேலே மடிப்பாங்க. ஸோ அது வந்து ஃபுல்லாமே வந்து தெரியும்ல, கோயில் யானை அது எல்லாமே. ஸோ பயம் இல்லை, இருந்தாலும் வந்து ஒரு டிஸ்டன்ஸோடு தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து யானை வந்து டெம்பிள்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம டெம்பிள்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ டெம்பிள்குள்ளே தான் பார்த்திங்கன்னா யானை வச்சுருக்காங்க. செண்டா மேலே வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் நின்று இந்த மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. இதுதான் ஆக்சுவலாக டெம்பிள் முன்னாடியே இன்றைக்கி பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணுறாங்க அப்படின்னா கோவிலுக்கு வெளியே பண்ணுவாங்க. ரொம்ப கூட்டம் அதிகமாக வந்திருக்கும். இந்த தடவை என்னன்னு தெரியல, கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக யானைக்கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனால் எடுக்கவே முடியலை. எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தூரத்துலேருந்து தான் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கிட்ட அலோவ் பண்ண மாட்டாங்க. சுற்றி பாகன் வந்து எப்பயுமே நின்றுட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு. ஆக்சுவலாக யானை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் அதனால தான் மெயினாக நான் போயிடுவேன் டெம்பிள் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு. இதுக்கு மேலே வந்து அந்த செட்டை மேலே பாடும்போது ஏதோ ஹை பிச் எடுப்பாங்க. அந்த டைமில் வந்து அவங்களும் சேர்ந்து வந்து அந்த கையில் வச்சுருக்க அந்த இதை வச்சு அசைப்பாங்க. அது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நாங்கள் இதை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா எங்கள் பையனுக்கு வந்து அவன் கொஞ்சம் நேரத்தில் அழுக ஆரம்பிச்சிட்டான். அதனால் நான் கிளம்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இந்த மாதிரி கேரளாவில் அடுத்தடுத்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும். சர்ச் ஃபெஸ்டிவல்ஸும் போவேன். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கேரளா பற்றி நான் வீடியோ போடுறேன். பாய்.